இன்றைய முக்கிய செய்திகள். பாம்பன் புதிய பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மோடி. தமிழக மீனவர்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என உறுதி. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நாளை வழக்கு. தமிழ்நாட்டை எத்தகைய அரசியல் சூழ்ச்சியாலும் வெல்ல முடியாது என ஸ்டாலின் சூளுரை. வங்கக்கடலில் 48 மணி நேரத்தில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு. 6 நாட்களுக்கு கோடை மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். வணக்கம். தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு துணை நிற்கும் என பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையில் இருந்து தனி ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் தமிழகம் வந்த அவர் பாம்பன் மண்டபம் இடையே 550 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நாட்டின் முதல் செங்குத்து தூக்கு ரயில் பாலத்தை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அப்போது பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு வந்த சிறப்பு ரயில் ராமேஸ்வரத்திற்கு சென்றது. பின்னர் ரிமோட் மூலம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் உள்ள செங்குத்து பாலத்தை மேலே உயர்த்தி கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல் பாம்பன் பாலத்தை கடந்து செல்வதையும் பாலத்தின் செயல்பாடுகளையும் திரு மோடி பார்வையிட்டார். தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் திரு மோடி தரிசனம் செய்தார். பின்னர் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில் சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அப்போது பேசிய பிரதமர் நாட்டின் வளர்ச்சியில் தமிழகத்திற்கு பெரும் பங்கிருப்பதாக கூறினார். தமிழகத்திற்கு 3 மடங்கு அதிக நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்த திரு மோடி கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக ரயில்வேக்கு 7 மடங்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் 4000 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தமிழக மீனவர்கள் மிகவும் கடினமாக உழைப்பவர்கள் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக மீன்வளத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். भारत सरकार फिशरमैन के हर संकट में उनके साथ खड़ी है. बीते 10 साल में 3700 से ज्यादा फिशरमैन श्रीलंका से वापस लौटे हैं. 600 से अधिक फिशरमैन तो पिछले 1 साल में फ्री हुए हैं. कुछ हमारे मछुआरा साथियों को फांसी की सजा हुई थी, उनको भी हम जिंदा भारत लौट करके ला करके. மருத்துவ படிப்புக்காக இளைஞர்கள் அயல்நாடு செல்ல வேண்டிய நிலை இருக்கக்கூடாது என்ற பிரதமர் ஏழை மாணவர்களும் பயன்பெறும் வகையில் மருத்துவ படிப்பை தமிழில் வழங்க வேண்டும் என கூறினார். நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு RN ரவி, மத்திய அமைச்சர்கள் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரு L முருகன், தமிழக அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, திரு ராஜ கண்ணப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நாளை வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் 144 கோடி ரூபாய் செலவில் 700 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இன்று திறந்து வைத்த அவர் பின்னர் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து 15634 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய திரு ஸ்டாலின் 79 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பில் உதகையில் செயல்படுத்தப்பட உள்ள 6 முக்கிய திட்டங்களை அறிவித்தார். கூடலூரில் 300 வீடுகள் கொண்ட கலைஞர் நகர், பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என அறிவித்த அவர் உதகையில் பன்னடுக்கு கார் நிறுத்துமிடம், எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் என்ற சுற்றுலா முறை, நாடு காணி இயற்கை சுற்றுலா மையம் மேம்பாடு உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார். பழங்குடியினருக்கு 23 சமுதாய கூடங்கள், 200 வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அறிவித்த திரு ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மிகப்பெரிய சதி நடக்க இருப்பதை எதிர்த்து முதலாக குரல் கொடுத்தது தமிழ்நாடுதான் என்றார். இது வெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை பற்றிய கவலை அல்ல என குறிப்பிட்ட அவர் நம் அதிகாரம், உரிமைகள் மற்றும் எதிர்காலங்கள் பற்றிய கவலையாகும் என்றார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களின் தொகுதி விழுக்காடு குறையாது என்ற உறுதிமொழியை பிரதமர் திரு மோடி அளிக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக நாளை வழக்கு தாக்கல் செய்யும் என்றார். நாங்க இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்ட அன்று காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சு விட்டு வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணோம். அது மட்டும் இல்ல, திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடருவோம்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன். நாளை நம்ம துணை பொதுச் செயலாளர் ராசா பேர்ல வழக்கு தொடுக்கப்படும். தமிழ்நாடு மாணவர்கள் மீது அதிமுகவுக்கு அக்கறை இருந்தால் நீட் தேர்வுக்கு விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என திரு ஸ்டாலின் சவால் விடுத்தார்.
பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோது நீட் விலக்கு வேண்டும் என்று அதிமுக ஏன் நிபந்தனை விதிக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டை எத்தகைய அரசியல் சூழ்ச்சியாலும் வெல்ல முடியாது என்றும் திரு ஸ்டாலின் சூளுரைத்தார். வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் கோடை மழை தொடரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கனமழை காரணமாக கொடைக்கானல் மேல்மலை கிராமத்திற்கு செல்லும் பிரதான சாலையில் ராட்சத மரம் விழுந்தது. இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர் மழையால் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. செம்பட்டி கிராமத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண் உடனடியாக வெளியேறியதால் உயிர் தப்பினார். இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் அடுத்த 48 மணி நேரத்தில் தென் வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. தென் தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் சில பகுதிகளில் நாளை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 தினங்களுக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொளுத்தும் வெயிலை சமாளிக்க ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் தஞ்சமடைந்தனர். அங்கு 300 மீட்டர் நீளத்திற்கு 15 அடி உயரத்தில் இருந்து அருவி போல் கொட்டும் தண்ணீரில் நூற்றுக்கணக்கானோர் நீராடி மகிழ்ந்தனர். விடுமுறை நாள் என்பதால் கோவை, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் குடும்பத்தினருடன் வந்து உற்சாகமாக பொழுதை கழித்தனர். சம்மர் டைமில் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ வெளியில் கொஞ்சம் இப்படி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வரும்போது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து தண்ணியில் குளிக்கும்போது நல்லா ஐஸியாக ஃபீல் ஆகுது. அப்புறம் அந்த சைட் பார்த்தோம்னா பரிசல், அதாவது போட்டில் வந்து போகும்போது இந்த கொடிவேரி டேமே ஃபுல்லாக வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே சுற்றி காமிக்கிறாங்க. கொடிவேரி அணையில் பரிசல் சவாரி செய்தும் சிறுவர் பூங்காவில் விளையாடியும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். குமரி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் பாதுகாப்பு கருதி அருவியின் ஒரு பகுதியில் மட்டும் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு குமரி முனையிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. கடலில் குளித்த சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்தனர். கேரளாவில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் நாடுகாணி சோதனை சாவடியில் இணைய தொடர்பு சரிவர கிடைக்காததால் பல மணி நேரம் காத்திருக்க நேரிட்டது. இதனால் 5 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தஞ்சை அருகே விவசாயிகளை போற்றும் வகையில் உழவர்களுடன் ஒரு கொண்டாட்டம் என்ற பெயரில் மகிழ்ச்சி கிராமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகரங்களில் மகிழ்ச்சி வீதி கொண்டாடப்படுவதைப் போல விவசாயிகளை மகிழ்விக்கும் நோக்கில் குலமங்கலத்தில் இந்த நிகழ்வுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. விவசாயிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டு விருந்தளிக்கப்பட்டது. தொடர்ந்து பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், கரகாட்டத்துடன் கொண்டாட்டம் களை கட்டியது. சிறுவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. இந்த மகிழ்ச்சி கிராம கொண்டாட்டத்தை மற்ற கிராமங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்த உள்ளதாக தொண்டு நிறுவனத்தினர் தெரிவித்தனர். இதனிடையே பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் வகையில் புதுச்சேரியில் பாண்டி, சில்லு விளையாட்டு, சுட்டிக்கல், பல்லாங்குழி, பம்பரம், கண்கட்டி விளையாட்டு, 8ஆம் கோடு, உடைந்த வளையல் விளையாட்டு, ஊஞ்சல் போன்ற விளையாட்டுகளை சிறுவர்கள் ஆர்வத்துடன் விளையாடினார்கள். அவர்களுடன் பெற்றோரும் விளையாடி மகிழ்ந்தனர். நான் எப்போதுமே வீட்ல மொபைல்ல தான் விளையாடுவேன். இங்க வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள விளையாடுறது எனக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு. நான் இந்த பால் இது அழகா எல்லாத்துலயுமே விளையாடினேன். கண்ணு கட்டி விளையாடணும், கோலி குண்டு விளையாடணும், டயர்ல ஊஞ்சல் ஆடுறதும் விளையாடணும், அப்புறம் நொண்டியும் விளையாடணும். சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. வீட்டுல சும்மா தான் போர் அடிக்கும், ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட ஜாலியா இருக்கு. விடுமுறை நாட்களில் வீட்டிலேயே முடங்கி கிடப்பதற்கு மாறாக வீதியில் இறங்கி நண்பர்களுடன் விளையாடுவது மிகுந்த உற்சாகத்தை தருவதாக சிறுவர்கள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள்.
ஜவுளி ஏற்றுமதியில் சீனாவை விட இந்தியா 10 மடங்கு பின்தங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வேதனை தெரிவித்துள்ளார். HP சிங் என்ற பருத்தி ஆடை உற்பத்தி செய்யும் குடும்பத்தினரை சந்தித்து உரையாடியதை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அவர், ஜவுளி மதிப்பு சங்கிலியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சரியான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி தருவதே இந்தியா மீண்டும் ஜவுளி சந்தையை கைப்பற்ற உதவும் என தெரிவித்துள்ளார். மனித உழைப்பை மலிவாக்கும் வகையில் இந்தியர்கள் உணவு செயலிகளை உருவாக்குவதாக குறிப்பிட்டுள்ள மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல், அதே நேரம் சீனர்கள் செயற்கை நுண்ணறிவு, மின்சார வாகனம் போன்றவற்றின் உருவாக்கத்தில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், உண்மையான பொருளாதார உற்பத்தி திறனுக்கு பதிலாக சூதாட்டத்துக்கு அடிமையாவதை ஊக்குவிப்பதை இந்தியர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடப்பகுதிகளை குறைத்து பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தமிழ் புத்தகங்களில் பாடப்பகுதிகள் அதிகமாக உள்ளதால் மாணவர்கள் சிரமப்படுவதாக வந்த தகவல் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. புத்தகங்களில் உள்ள நீண்ட பாடப்பகுதிகள் குறைக்கப்பட்டு பொருத்தமற்ற பாடக்கருத்துகள் நீக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை சிறையிலிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த 14 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். பிரதமர் திரு மோடி இலங்கை சென்றிருந்த நிலையில் நல்லெண்ண அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மது போதையில் இருக்கின்றனரா என்பதை கண்டறியும் சோதனை போக்குவரத்து கழகங்களில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் சில ஊழியர்கள் போதையில் இருப்பதாக பயணிகள் புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழகங்களின் பயன்பாட்டுக்காக 2 கோடி ரூபாய் செலவில் ரத்தத்தில் உள்ள ஆல்கஹால் அளவை மதிப்பிடும் கருவிகள் வாங்கப்பட்டுள்ளன. இக்கருவியை பயன்படுத்தி தினமும் பணிக்கு வரும் ஓட்டுநர்கள், நடத்துனர்களிடம் சோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மது குடித்திருப்பது தெரியவந்தால் ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனைத்து கடைகள் மற்றும் நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் கட்டாயம் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உத்தரவிட்டுள்ளார். மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ள அவர், இதனை கண்காணிக்க குழு அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் 1,37,000 பேரை கொன்று குவித்த இலங்கை ராணுவத்தை பன்னாட்டு நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரித்து தண்டிக்க வேண்டும் என்று தமிழ் இனம் போராடி கொண்டிருக்கும் நிலையில் இலங்கையுடன் ராணுவ ஒப்பந்தம் செய்திருப்பது தமிழ் மக்களுக்கு செய்திருக்கும் கொடும் துரோகமாகும் என்றும் அவர் சாடியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் அவர்கள் சந்தித்து பேசியதாக செய்திகள் வெளியான நிலையில் சென்னையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. வக்ஃபு மசோதாவுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பாஜக அரசு தேச ஒற்றுமையை சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டினர். சொத்து வரியை இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் செலுத்தி 5,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை பெறலாம் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின்படி ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கத்தின் முதல் 30 நாட்களுக்குள் சொத்து வரியை செலுத்தும் சொத்து உரிமையாளர்களுக்கு நிகர சொத்து வரியில் 5% அல்லது அதிகபட்சம் 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்க வழி செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி கூறியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக கேரளாவைச் சேர்ந்த திரு M.A. பேபி அறிவிக்கப்பட்டுள்ளார். EMS நம்பூதிரிப்பாடுக்கு பிறகு இப்பதவியை பெறும் கேரளாவைச் சேர்ந்த இவர் 2012ஆம் ஆண்டு முதல் கட்சியின் பொலிட் பியூரோ உறுப்பினராக இருந்து வருகிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 66,480 ரூபாயாகவும் 1 கிராம் 8,310 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 103 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு துணை நிற்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நாளை வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொருளாதாரம், மனித உரிமைகள் உள்ளிட்ட பல அம்சங்களை பாதிக்கும் அமெரிக்க அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து அந்நாடு முழுவதும் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்கிற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.